இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, ஐயோ, பாத்து பாத்துமா, பாத்து பாத்து. என்னாச்சு? சரி வா, வந்து உட்காரு, வா வா, என் கூட வா வா, மெதுவா வா. மெதுவா. பாத்து பாத்து. இது என் குடும்பத்துக்காக நான் பண்ற பூஜைமா. எப்படியாவது கலசத்தை சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடணும். ஆனா ஏன் தெரியல, திடீர்னு எனக்கு மயக்கமா வருது. மயக்கமா வருதா? நீ குடிச்ச தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. அம்மா, எங்க போறீங்க? அம்மா அம்மா அம்மா, இங்க பாருமா, இது குடி. நான் சொல்றத கேளு, குடி. மயக்க மருந்த குடிச்சிட்டு நீ இவ்ளோ தூரம் நடந்து வந்ததே பெரிய விஷயம். மயக்க மருந்தா? இதெல்லாம் ஸ்ரீஜாவோட வேலையாதான் இருக்கும். அம்மா, கடவுள் மனுஷ ரூபத்துல வருவாங்கன்னு மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றிம்மா. நான் இந்த உதவிய மறக்கவே மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நானா இங்க கிளம்பி வரலம்மா. அந்த அம்மன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. இந்த பாருமா, நீ போற வழியில உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நீ கவனமா போகணும். இல்ல நானும் உன் கூட வரவா? ஐயோ வேண்டாம், உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? சிரமமா? இது பாருமா, நீ தலையில ஏத்தி வச்சிருக்கிற கலசம் அம்மனோடுது. இத நீ பத்திரமா வீட்ல கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்ப அம்மன் என்கிட்ட கொடுத்திருக்கா. நான் உன் கூட வரேன்மா. சரி வாங்க, வா. பாத்து பாத்து. என்னாச்சு? மயங்கி விழுந்து கலசத்தை கீழே போட்டுட்டாளா? மேடம், இசை மயங்கி கீழே விழ போகும்போது மஞ்சள் சேலை கட்டின ஒரு அம்மா அவங்கள கீழே விழாம காப்பாத்திட்டாங்க மேடம். மஞ்சள் சேலை கட்டிட்டு ஒருத்தவங்க வந்தாங்களா? என்ன சொல்ற? ஆமா மேடம், இசை கீழே விழ போகும்போது அந்த அம்மா எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல மேடம். கரெக்டா வந்து புடிச்சாங்க மேடம். யாரு அது? இப்ப அவ எங்க இருக்கா? மஞ்சள் சேலை கட்டின அந்த அம்மாவும் இசையோட தான் மேடம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இசை இப்ப எந்த இடத்துல வந்துட்டு இருக்கான்னு கரெக்டா சொல்லு. மேடம், இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான் மேடம் உங்க வீடு இருக்கு. ஏய், அவள் இந்த பூஜையில ஜெயிக்க விட்டா அது எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ நான் சொல்ற மாதிரியே செய்.